हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 12 மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் 15. ஸ்ரீ பகவானுவாச்ச கௌதூகலாய தைத்யானாம் யோஷித்வேஷோ மயா திருத்தக பஷ்யதா சுரகார்யாணி கதே பீயூஷ பாஜனே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ பகவான் உவாச்ச, பரமபுருஷ பகவான் விஷ்ணு கூறினார். கௌதூகலாய குழப்புவதற்காக, தைத்யானாம் அசுரர்களின், யோஷித்வேஷ ஒரு அழகிய மங்கையின் உருவம், மயா என்னால், திருத ஏற்கப்பட்டது, பஷ்யதா எனக்கு அது அவசியமாக இருந்ததைக் கண்டு, சுரகார்யாணி தேவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு, கதே அபகரிக்கப்பட்டு, பீயூஷ பாஜனே அமிர்த கலசம். டிரான்ஸ்லேஷன். பரமபுருஷ பகவான் விஷ்ணு கூறினார். அமிர்த கலசத்தை அசுரர்கள் அபகரித்து சென்றபோது அவர்களை ஏமாற்றி குழப்பத்தில் ஆழ்த்துவதற்காக ஒரு அழகிய இளம் மங்கையின் உருவத்தை நான் ஏற்றேன். இவ்வாறாக அது தேவர்களின் விருப்பத்திற்கு உடன்பாடான செயலானது. பர்பட் பை ஷிலபிரபா. ஜெய் ஷிலபிரபா. பரமபுருஷ பகவான் அழகிய பெண்ணாகிய மோகினி மூர்த்தியின் உருவத்தை மேற்கொண்ட போது அதனால் அசுரர்கள் உண்மையாகவே வசியப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் அங்கிருந்த தேவர்கள் வசியப்படவில்லை. அதாவது அசுரத்தனமான மனோபாவத்தை கொண்டிருப்பவர்கள் ஒரு பெண்ணின் பேரழகால் கவரப்படுகிறார்கள். ஆனால் கிருஷ்ண உணர்வில் முன்னேறியவர்கள் அல்லது நற்குணத்தில் இருப்பவர்கள் பெண்களால் கவரப்படுவதில்லை. சிவபெருமான் சாதாரண ஒரு நபரல்ல என்பதால் மிகவும் பேரழகு வாய்ந்த பெண்ணாலும் அவர் ஈர்க்கப்பட முடியாதவர் ஆவார். பார்வதியின் முன்னிலையில் மன்மதனே சிவபெருமானின் காம இச்சைகளை எழுப்ப முயற்சி செய்தார். ஆனால் சிவபெருமான் ஒருபோதும் சலனமடையவில்லை. மாறாக சிவபெருமானுடைய கண்களிலிருந்து வெளிப்பட்ட தீ மன்மதனையே எரித்து சாம்பலாக்கியது. ஆகவே எத்தகையதோர் அழகிய உருவம் சிவபெருமானையும் மயக்க வல்லது என்பதை பற்றி பகவான் விஷ்ணு இருமுறை சிந்திக்க வேண்டி இருந்தது. இதன் விளைவாக முந்திய பதத்தில் குறிப்பிட்டிருப்பதைப் போல பிரகஷ்ய பாவ கம்பீரம், அவர் ஒரு மனமார்ந்த புன்னகை செய்தார். பொதுவாக ஒரு அழகிய பெண்ணால் சிவபெருமானின் காம உணர்வை தூண்ட முடியாது. ஆனால் அவரை வசியப்படுத்தக்கூடிய ஏதேனும் ஒரு பெண்ணின் ரூபம் உள்ளதா என்று பகவான் விஷ்ணு எண்ணி பார்த்தார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 12 மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 14-15 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.